அனைவருக்கும் வணக்கம். சிறகின் ஓசை தமிழ் அறிவும் பகுதியில் இன்று ஒரு திருக்குறள். என்ன அப்படின்னா, வாழ்க்கையில திருவள்ளுவர் தொடாத பக்கங்களே இல்லைன்னு சொல்லலாம். உலக பொதுமறை இல்லையா? அதாவது இனியவை கூறல் அப்படிங்கிற அதிகாரத்துல 10 திருக்குறள் அழகா வச்சிருக்க. அதுல ஒரு திருக்குறள் சொல்றாரு பாருங்க, அதை நாம ரொம்ப உன்னிப்பா படிச்சு கொள்ளணும். என்ன அப்படி சொல்றாரு அப்படின்னா, சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். இது எத்தனை பேருக்கு தெரியும்? நாம ரொம்ப கோபம் வந்தாலும் கடுஞ்சொல் பயன்படுத்துறோம். அதே மாதிரி யாராவது ஏதாவது கேட்டாலும் அலட்சியமா பதில் சொல்லும் போதும் நாம கோபமான வார்த்தைகளை பயன்படுத்துறோம். ஆனா அவரும் நிறைய சொல்லியிருக்காரு இல்லையா? 10 குறள்லயும் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு, நிறைய பழம் இருக்கும் போது எதுக்கு காய எடுக்கணும், அந்த மாதிரி இனிமையான சொற்கள் இருக்கும்போது எதுக்கு அந்த மாதிரி. ஆனா இந்த திருக்குறள்ல என்ன சொல்றாரு பாருங்க, பிறருக்கு துன்பம் செய்யாத இனிய சொற்களை பேசுங்கள். பிறருக்கு துன்பம் செய்யாத இனிய சொற்கள் பேசுங்கள். அது என்ன செய்யும் உங்களுக்கு? அந்த இனிமையான சொற்களை நீங்க பேசினா இந்த பிறப்பிலும், இப்ப நீங்க பிறந்த பிறப்பு இருக்கு இல்லையா, பிறப்பிலும் இன்பத்தை தரும். அதாவது எப்படி? இம்மையிலும் மறுமையிலும் சொல்றாரு இல்லையா? இந்த பிறவி, அதுக்கப்புறம் வருகின்ற பிறவி. இந்த வருகின்ற அடுத்தடுத்த மனிதனுக்கு 7 பிறவிகள்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி 7 பிறவிகள் எடுத்தாலும் வர்ற பிறவிகளுக்கு எல்லாமே கூட நம்ம வாழ்க்கை இன்பமாக இருக்கும். அடுத்தவரை நாம் இனிய சொற்களால் பேசினால் ஒண்ணுமே இல்லைங்க. காசு தர வேண்டாம், பணம் தர வேண்டாம், இனிமையான சொற்களை பேசினாலே போரும்னு சொல்றார். அப்ப எவ்வளவு உணர்ந்து சொல்லியிருக்கார், நாம எப்படி நடந்துக்கணும் தெரிந்து கொள்ளுங்கள். அனைவரும் படியுங்கள் திருக்குறள். நன்றி.